விஜய் அண்ணாவோட டிவிகே சார்பா இன்னைக்கு 2ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடந்துச்சு. வழக்கம் போல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸைட் ஆகி ஃபன் பண்ணது எல்லாமே பார்த்திருப்பீங்க. டாஸ்மார்க் ஓபன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு மத்தியில படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிகே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். ஆக்சுவலா இன்னைக்கு நான் பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா நான் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். நீட் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசலன்னா அது அவ்வளவு கரெக்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அது என்னவா இருக்கும்ன்றது நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், நீட்டை பத்தி தான். சோசியல் மீடியாவில் 2-3 நாளாக பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குதுங்க. விஜய் சார் ஓகே, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல் பேசுறாரு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேட் பண்ணுறாரு, இது எல்லாமே ஓகே தான். ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தலைவலியாக இருக்கிறது இந்த நீட்டு தான். இந்த நீட்டை பற்றி ஏன்பா வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு, மறுபடியும் அவர் நடிக்கவே போக சொல்லுங்க, அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அவர் மேலே வச்சாங்க. அது எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இன்னைக்கு அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இந்த நீட் தான். அது உண்மைதான். அட் த சேம் டைம் இது வந்து மாநில உரிமைக்கு எதிராகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது மாநில உரிமைக்கு கீழே தான் இருந்தது. அதாவது ஒரு ஸ்டேட்டோட எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அந்த ஸ்டேட் தான் முடிவு பண்ணும். பட் ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் சேர்த்துட்டாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. பொதுப்பட்டியல்ல அது சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையா ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் இருக்கிறது தான் ரொம்பவே கரெக்ட். இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் இருக்கணும். கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாடங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். டைவர்சிட்டி, பன்முகத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வீக்னஸா நம்ம பார்க்க தேவையில்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தா பார்க்கணும். பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது. ஸ்டேட் சிலபஸ்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கிறாங்க. அதே சிலபஸ்ல வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாதான் அவங்களால ஈஸியா படிச்சு பாஸ் பண்ண முடியும். ஆனா நீட் எக்ஸாம்ஸ் வந்து NCERT அப்படிங்கிற சிலபஸ்ல இருக்கிறதுனால ஒரு ஏழை எளிய மாணவர்கள், கிராமத்தில் இருக்கிற மாணவர்களால ஈஸியா வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல, கிராப் பண்ணி அதை படிக்க முடியாது. பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இதுல வந்து நிறைய இருக்கு. ஸோ இதை வந்து ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை அடாப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இந்தியா முழுக்க நீட் எக்ஸாம்ஸை கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே விளக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க நீட் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் எக்ஸாம்ஸ்ல பல குளறுபடிகள், பல ப்ராப்ளம் நடந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே வந்து நீட் எக்ஸாம் மேல இருந்த நம்பிக்கையே போயிருச்சுன்னு சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எழுதுற எக்ஸாம் வந்து ரொம்ப நேர்மையா இருந்தா மட்டும்தான் உங்களால 100% எஃபோர்ட் போட்டு படிச்சு எழுத முடியும். இல்லப்பா இது கொஞ்சம் குளறுபடியா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் வந்தா கூட, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சும் பாஸ் ஆகலைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பா வரும். மே மாசம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதுல சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படிச்சோம் இல்லையா. அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. இனிமே நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலமா நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒன்றிய அரசு கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். செகண்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெற்றோருக்கும் நீட் எக்ஸாம் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாகவே போயிருச்சு. இது வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். ஸோ நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் கூட சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட பேசினாங்க. இது எல்லாத்தையுமே மனப்பூர்வமா நான் வந்து சம்மதிக்கிறேன், இவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னவா இருக்கும்னா, கல்வியை வந்து பொதுப்பட்டியலில் இருந்து மாநில அரசோட கைக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீட் தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து விலக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க அந்த துறைகள்லாம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்னதான் அதுல அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால மாநில அரசுகளுக்கு வந்து
அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்க என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும், நடந்தாலும் நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல பர்சனலா விஜயனை பத்தி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷமா சினிமாவில் நடிக்கிறாரு, சக்சஸ்ஃபுல் ஆக்டராகவும் இப்போ இருக்கிறாரு. அதெல்லாம் ஓகே தான். பட் இவர் வந்து ஆக்டிங்கை விட்டுட்டு நான் பாலிடிக்ஸ்குள்ள வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி தான் தமிழ்நாட்டில். பொதுவாக ஆக்டர் அப்படிங்கிறவங்க ஒரு லக்ஸூரியஸான லைஃபை வாழ்றவங்க தான். இவங்க வந்து ஒரு அடித்தட்டு மக்களோட வழி எப்படி புரிஞ்சுப்பாங்க, அவங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நாளைக்கு அவங்களுக்கு சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தை இவர் எப்படிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பிரஸ் பீப்புளை இவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு, பொலிட்டிக்கல் லீடர்லாம் பேசுறதுக்கு எதிராக இவர் எப்படி பேச போறாரு அப்படிங்கிற ஏகப்பட்ட டவுட் எல்லாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவர் பேசின ஸ்பீச் வந்து எனக்கு பர்சனலாக கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஏன்னா வெறுமனே நீட் தேர்வு நம்ம எதிர்க்கணும், நீட் தேர்வு வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாம அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, ப்ராக்டிக்கலாக அதை வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டில இருந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பேசினாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் பேசின இந்த பேச்சில இருந்து அவரோட சமூக நீதியை என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஏடிஎம்கே சார்பா ஜெயக்குமார் அவர்களும் விஜய் பேசினது கரெக்ட் தான், நீட் தேர்வை நம்ம எல்லாருமே எதிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பர்சனலா இவருக்கு வந்து மக்களை பத்தின புரிதலும் மக்கள் பிரச்சனையோட புரிதலும் ஓரளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பத்தி. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், லேர்னிங் இஸ் ஃபன், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன். ஜாலியா படிங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு கொட்டி கிடக்கு. அதனால ஏதாவது 1-2 மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அண்ட் இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசுறாரு. இப்போ நம்மளோட லைஃப்ல நமக்கு ஒன்று நடக்கல அப்படின்னா அதுக்கு வருத்தப்பட தேவையில்லை. கடவுள் வந்து இதை விட பெருசாக நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. லேர்னிங் இஸ் அ ஃபன், எஜுகேஷன் இஸ் அ செலிப்ரேஷன் அப்படின்னு அவரோட ஸ்டைலில் ஜாலியாக பேசிட்டு நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்களாகிய நீங்கள் வந்து விஜயண்ணாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்டர்லேருந்து முழு நேர அரசியல்வாதியாக அவர் மாறிட்டாரா, இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், இப்போ என்னால் முடிவெடுக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களோட தாட் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கும் அதை படிக்கணும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க டெய்லி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் டு ஒன் மேன். ஏன்னா நீங்க இல்லாம நான் இல்லை.